मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव। நகி வந்தியா விஜானாதி குர்வீம் பிரசவ வேதனாம். குழந்தையே பெறாதவளுக்கு கட்டமான பிரசவ வேதனை தெரியாதன்றோ? யார் ஒருத்தன் முயற்சி எடுத்திருக்கானோ பழகிருக்கானோ அந்த வலி அவனுக்கு தான் தெரியும். அது இன்னைக்கு பார்த்து சௌகரியமாக இருக்காப்புல இருக்கேன்னு தப்பு கணக்கு போடக்கூடாது. அதுக்குன்னுட்டு இன்னைக்கு ஒருத்தர் ஓஹோன்னு நன்னா முயற்சி எடுத்து வந்திருக்கிறதே அவருடைய சிறு வயசு முயற்சி நமக்கு தெரியாதனாலே இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் முயற்சி தேவையில்லைங்கிற முடிவுக்கும் வந்துடாதேங்கிறார். என்னை இன்னைக்கு அவர் முயற்சி எடுக்காத ரொம்ப நன்னா பாடிட்டு இருக்கலாம். அதை பார்க்குற சின்ன தலைமுறைக்கு என்ன தோணிப்படும்னா முயற்சி இல்லாட்டா கூட இப்படி பாடலாமோக்கோன்னு தெரிஞ்சு போடும். நிச்சயமாக பண்ண முடியாது. அப்படி விட்டுடுவரா பகவான் எங்கேயானோ? அப்புறம் நன்னா முயற்சி எடுத்தவனுக்கும் முயற்சி இல்லாதவனுக்கும் உலகத்தில் வித்தியாசமே இல்லாத படுமே. அந்த வித்தியாசத்தை அவர் எப்பவுமே வைப்பார். உழைச்சி முன்னுக்கு வந்தவன் யாரோ அது வேற தான். உழைக்காம முன்னுக்கு வராப்புல இருக்கும், நிலைக்காது. இன்னைக்கு நன்னா இருக்காப்புல இருக்குமே தவிர அது எவ்வளவு உருண்டோடிடும் செல்வங்கிறோம். மகாலட்சுமிக்கு எப்பவுமே ஒரு வைபவம். ஒரு இடத்துல இருக்கு, அவளுக்கு அவ்வளவா பிடிக்கிறது இல்லை. இது ஊர் ஊராக போயிட்டே இருக்கணும் போல் இருக்கு. சாமி என் வீட்டில் இருக்காளே நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கு போயிட்டா, பக்கத்து வீடு நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள எழுத்து விட்டு போயிட்டா, எந்த வீட்லையும் நிலச்சிருக்க மாட்டா போல் இருக்கேன்னால் அதுக்கு தான் இவன் சாயங்கால வெள்ள விளக்கேற்றின உடனே பின்னாடி கதவை சாத்தி வச்சுக்கிறான், முன்னாடி கதவை திறந்து வச்சுக்கிறா, என்னென்னமோ பண்ணுவாள் இல்லையோ. வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வச்சுக்கிறா, பூஜையெல்லாம் பண்ணி வச்சுக்கிறா. இந்த மாதிரி அழுக்கு பாத்திரத்தை போட்டு வச்சா லக்ஷ்மி இருக்க மாட்டா. துணியை மடிக்காமல் போட்டு வச்சுருந்தா இருக்க மாட்டா. எங்கேயானு இப்போ இருட்டாக ஒரு இடத்துல வச்சுருந்து சாயங்காலம் 5:45 விளக்க ஏற்றலைன்னா லக்ஷ்மி இருக்க மாட்டா. இதெல்லாம் கொஞ்சம் நாமளாக படித்து வச்சுருக்கோம். இது நிஜமாக எங்கே இருக்குது ஏது இருக்குது யார் சொல்லிக் கொடுத்தா தெரியாது. மாமி எங்கள் மாமியார் போகிறச்சே சொல்லிட்டு போனா, எங்கள் அம்மா சரி பண்ணுன்னு சொல்லிட்டு போனா, அதனால இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். அவள்கிட்ட லக்ஷ்மி இருந்ததா தெரியல, எங்கிட்ட இருக்கிறாப்பில் இருக்குது, பார்த்துக்க வேண்டியதான். ஏதோ பண்ணிக்கிற போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கு பூஜை பண்ணு, லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பண்ணு, எதுவோ பண்ணி தக்க வச்சுக்க பாப்பா. ஆனால் எத்தனை இருந்தாலும் லக்ஷ்மிக்கு ஒரு ஆசை, நம்ம வேணால் அடுத்த வீட்டுக்கு போயிடலாமா, நம்ம வேணால் எதிர்த்து வீட்டுக்கு போயிடலாமா, நம்ம வேணால் பக்கத்து வீட்டுக்கு போயிடலாமான்னார். கொஞ்ச நேரம் தேவரீர் இங்கே தான் இருந்தா என்னன்னா, உங்கள்கிட்டயே இருந்தால் அவர் கூடே இருக்காரு, யார் போகிறதுங்க? நமக்கு நம்ம வீட்லேயே இருந்தால் நன்னா தான் இருக்கும் இப்போ. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அங்கே இருந்தால் நன்னா இருக்கும் இல்லையோ? அப்போ உருண்டு கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். இதை தாண்டித்தான் நாம் நம்ம உழைப்பால் லக்ஷ்மி தேவியை நிறுத்திக்கணும். எப்போ யாரை பார்த்து லக்ஷ்மிக்கு பிடிக்கும் தெரியுமா? பணத்தை விரயம் பண்ணாமல் பார்த்து பார்த்து யாரு கணக்கறிஞ்சு செலவழிக்கிறானோ அவங்கிட்ட தான் லக்ஷ்மி நினைப்பாள். அப்படி இல்லாமல் ஏமோ கணக்கே தெரியாமல் கணக்கு எழுதுகிற பக்கம் பல பேர்கிட்ட இல்லை. ஒன்று நினைவிலையான்னு வச்சுக்கணும், இல்லை புஸ்தகத்திலையான்னு எழுதி வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டால் அவர்களை கண்டால் லக்ஷ்மிக்கு அவ்வளவா நம்மக்கிட்ட மதிப்பில்லை. எப்போ நம்மளை இந்த வீட்டில் இவன் மதிக்கலை, கண்டபடிக்கு செலவழிக்கிறானோ, நான் ஏன் இந்த வீட்டில் இருக்க வேண்டும்? இப்போ கருமையாக இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் ஆற்றுல போட்டால் கூட அளந்து போட்டணும்னு சொல்கிறாளோ இல்லையோ? அதில் என்னமோ பொதுவாக ஒரு கருத்து, பெண்கள் தான் ரொம்ப கணக்கு பாப்பா, ஆண்கள் கொஞ்சம் தாராள மனசோடு இருப்பான்னு ஒரு எண்ணம் நிலவுகிறது. எங்கே பார்த்தாலப்பா அவர் கொடுத்துருவார் சாமி, ஆனால் போய் அவர் 1000 தரேன் நன்கொடைங்கிறதுக்குள்ளே உள்ளேந்து குரல் வருது, 500 போராதுவோன்னு வருது இப்போ. அதனால தான் அவள் ஆறான வீட்டில் தர்மபத்தினி இல்லாத சமயமாக போய் தர்ம காரியத்தை கேட்கலான்னு பார்க்குறோம். ஏன்னா அவள் அதர்மம் விடுவாளோன்னு பயமாக இருக்குன்னாள். அப்படிலாம் இல்லவே இல்லை. யாரும் அந்த மாதிரி நனவே ஈடுபட வேண்டாம். இப்போ தாராளமாக கொடுக்கக்கூடியவா தான். எதை அவள் கணக்கு பார்க்குறாள்னால், இந்த குடும்பத்துக்கு எது தேவை, தனக்கு அந்த நிமிஷத்துக்கு ஒரு பெருமை கிடைக்கணும், பேர் கிடைக்கணும்னுட்டு ஆண் ஷட்டுன்னு தனக்கு இருக்கிறதுக்கு மேலே கொடுக்க ஒத்துணுடுவார். இது பொதுவாக ஆண்களுடைய எண்ணம். ஏன்னா வந்த பாட்டு ஒரு பேர் வாங்கணும், பத்திரிகையில் ஷட்டுன்னு இவர் முகம் அப்படி முன்னாடி வரணும், ஒரு படம் எடுத்து போட்டுக்கணும். இதில் இவருக்கு ஆசை ஜாஸ்தி. அதனால் தங்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை விட கூட கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே உட்காந்து கையை பேசஞ்சுட்டு இது இல்லையே இல்லையேன்னு இருப்பார். ஆனால் அவள் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. இப்போ நம்ம படம்லாம் எங்கேயும் வரலாம் வேண்டாம், நம்மால் என்ன முடியுமோ நாளைக்கு தேவையை பார்த்து செலவழிக்கணும். இந்த நியாயம்தான் பெண்களுக்கு இந்த பேரையே வாங்கி கொடுக்கணுமா இருக்கணும். அவர்கள் அந்த மாதிரி பார்த்து கொடுக்காதவர்கள்லாம் இல்லை, கணக்கு பார்த்து சரியாக பண்ணணும்னு இருக்கிறவா. மேல் நம்ம செலவழிக்கும் போது பெண்ணுக்கு தெரியாத ஆண் செலவழிக்கிறதோ ஆணுக்கு தெரியாத பெண் செலவழிக்கிறதோ பண்ணவே கூடாது. இவர் சொல்ல வர்றது இப்போ நகி வந்தியா, யாரொத்தன் சிரமப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்திருக்கானோ உழைக்காதவனுக்கு அந்த வருத்தம் புரியவே புரியாது. அதுக்குன்னுட்டு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல என்னால், நாம் உழைச்சிருக்கோம் அவன் உழைக்கலை, அதனால் அவளுக்கு நம்ம கட்டம் தெரியாதுன்னுட்டு யாருக்கும் உதவ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் நன்னா உழைச்சி வந்திருக்கேன், அவன் உழைக்கலை, ஆனால் அவனுக்கு தெரியாது, அவர் கட்டப்படுறார்.
நீ உழைச்சி முன்னுக்கு வந்தது ஒன்னாலையா நினச்சிக்கோ. இல்லை, உழைச்ச எத்தனை பேர் முன்னுக்கு வரல? எத்தனையோ பேர் உழைச்சவா முன்னுக்கு வரலையோ இல்லையோ? அப்போ உன் உழைப்புக்கு மேலே பகவான் ஏதோ ஒரு அருளை கொடுத்துருக்கார். கொடுத்ததுனால தான் நீ வெற்றி கண்டிருக்க. அப்பன்னா அது உன்னுடைய சொந்த வெற்றி இல்லையோ இல்லையோ? அவர் என்ன எதிர்பார்த்து உங்ககிட்ட அந்த வெற்றியை கொடுக்குறார்? 4 பேர் அந்த வெற்றி பெறாதவனுக்கு இவன் உதவட்டும்ங்கிற எதிர்பார்ப்பில் கொடுக்குறார். உனக்கு கொடுத்துருக்கேன், அவனுக்கு கொடுக்கலனால் உன் சொத்தை அவனுக்கு கொடு. இது ஆண்டாள் ரொம்ப தெளிவா. கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து நாங்கள் அறிவொன்றுமில்லாத நீ குறைவொன்றுமில்லாத, நீ குறைவொன்றுமில்லாத கோவிந்தன், நாங்கள் அறிவொன்றுமில்லாத ஆய்குலம். அப்படின்னா இந்த பக்கம் மலையாம், இந்த பக்கம் பள்ளமா. இந்த ரெண்டையும் எப்படி சமன்படுத்தலாம்? இது பள்ளமாக இருக்குது, அது மலையாக இருக்குது. வெட்டு மலையை போட்டு ரொப்பு சமமாயிடாதா? அதை போல் நீ மலை, நான் ஒன்றுமில்லாத பள்ளம், நீ ஒன்றை வெட்டி உன் ஞானத்தையும் சக்தியும் கொண்டு வந்து எம்பேரில் போட்டியானா நீ நானும் சமந்தான். அப்படி செய்ய நீ ஏன் மேலவான்னா என்னால் முடியாது. நீ இறங்கி வந்தியானா எனக்கு சமமாயிட போகிற அப்படின்னு தான் ஆண்டாளுடைய பிரார்த்தனை. அதனால் யாருமே உழைச்சி தான் முன்னுக்கு வந்திருக்கா. உழைப்புக்கு ஈடாக சாமர்த்தியம் கூட இருக்காது. புத்திசாலியாக இருக்கணுமா, உழைக்கிறவனாக இருக்கணுமா? போன தலைமுறை எல்லாரும் உழைக்கிறவாளை கொண்டாடினா சுவாமி. ஆனால் இந்த தலைமுறையில் அதெல்லாம் கிடையாது தெரியுமோ? இப்போ எல்லாம் புத்திசாலித்தனத்தோடு வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு அப்படி 4 மணி நேரம் மட்டும் வேலை செய்யணும். ஓஹோன்னு சம்பாதிக்கணும், வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும். முதலாளி சனிக்கிழமை அன்னைக்கு கூப்பிட்டாருன்னா அந்த பக்கம் திரும்பி பார்க்குறதெல்லாம் கிடையாது. இப்போ அவரே கூப்பிட முடியாது. ஏன்னா அவரே சனிக்கிழமை அன்னைக்கு வெளியூர் போயிட்டாரே. முன்னாடி முதலாளி இருந்து சனிக்கிழமை வந்தியா ஞாயிற்றுக்கிழமை வந்தியான்னு கேட்டுட்டார். இன்னைக்கு யாரும் அந்த மாதிரி கேட்க போகிறது இல்லை. ஏன்னா அங்கேயும் அடுத்த தலைமுறை வந்துருத்தே. வேலை செய்கிறவனையும் அடுத்த தலைமுறை, அங்கேயும் அடுத்த தலைமுறை. யாரும் ஆரையும் கேட்க போகிறதில்லை. புத்திசாலித்தனமாக இருந்தால் போருங்குவா. அப்படிலாம் இல்லை. அந்த நிறுவனம் வாழ்வதற்கு யாரானு உழைச்சி தான் ஆகணும். அதனால உழைப்புங்கிறதுக்கு இன்னொன்று மாற்ற ஆகவே போகிறதில்லை. எப்படி ஞானத்துக்கு மாற்றில்லையோ உழைப்புக்கும் மாற்றில்லை. தான் ஒருத்தர் நன்னா உழைச்சிருந்தா அந்த கட்டம் அப்படி தான் தெரிய போகிறது. இப்போ பிரயாணாது அகரகர் அனுஷ்டீயமானம்னு சொல்லுவா. நாம் வாழ்க்கையிலுடைய எத்தனை நாள் வரைக்கும் உழைக்கலாம்? கொஞ்சம் நம்ம ஓய்வு பெற்ற உடனே 58வது வயசுக்கு கையெல்லாம் குலுக்கி பூச்செண்டெல்லாம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு போயிட்டு வாங்கோ, ரொம்ப மரியாதையோடு போயிட்டு வாங்கோன்னு சொல்கிறான்னு அர்த்தம். அதை விட நாளை காலத்தால் வராதிங்கோன்னு சொல்கிறான்னு அர்த்தம். 58க்கு ரொம்ப நாள் நீங்கள் சாப்பாடெல்லாம் என்னமா போட்டால் தெரியுமோ? எல்லோரும் விளக்கெல்லாம் ஏற்றி ஓஹோன்னு சொல்லி பூமாலையெல்லாம் போட்டுனால் போரும். ரொம்ப நாள் பட்டுட்டோம் உம்மோட போயிட்டு வரும். நாளை காலத்தால் உன் முகத்தை பார்க்க நாம் விருப்பப்படலை. இதைத்தான் அவள் சொல்லி அனுப்புகிறா. அவள் அங்கே மூச்சு விட்டாளோ இல்லையோ, தப்பிச்சோம். அந்த மூச்சு தப்பிச்சோன்னு விட்டதே வீட்டில் இருக்கிற மனைவி பெருமூச்சாக மாற்ற போகிறா. நாங்கள் இனிமேல் சிக்கினுட்டோமேனு. அங்கே தப்பிச்சுட்டா வேலை பார்க்குறவாள்லார் தப்பிச்சுட்டாப்போ, இங்கே இனிமேல் நாங்கள் சமாளிச்சாகணுமோ இல்லையப்போ. இவ்வளவு தான் இவனுக்கு இருக்கிற வாழ்க்கை. ஒன்று அவளுக்கு கட்டம் கொடுக்கணும், இல்லை இவளுக்கு கட்டம் கொடுத்தாகணும். இப்போ இதற்குள்ளே இவர் என்னமோ தான் பெருசாக சாதிச்சுட்டு அத்தைத்தே நினச்சிருந்தாருன்னா இதை சொல்கிறார். பிரயாணாது. அப்போ 58 60 உன் வேலை முடிஞ்சு போச்சா? அப்புறம் உழைக்க வேண்டாமானால் இல்லை. உன் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் நீ உழைச்சி தான் ஆகணுங்கிறது. உழைக்காமல் வெறுமை உட்காண்டிருந்தால் மதிப்பே இருக்காது, துருப்பிடிச்சு போடுவோம். இப்போ சொல்கிறாள் இல்லையோ, எதுவும் இப்போ வேலையே செய்யாத மூளையாக இருந்தால் சாத்தானின் குகை ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்காள். அது போல் இது வேலை செய்யாத குகையாக இருக்க முடியாது, உழைச்சாத்தான் முன்னுக்கு வர முடியும். வித்வானேவ விஜானாதி வித்வஜன பரிசிரமம் நகிவந்தியா விஜானாதி குருவீம் பிரசவ வேதனாம். ரொம்ப பெரிய பிரசவ வேதனையை வந்தியா ஸ்திரீக்கு தெரியாதில்லையா? வித்வான் தான் வித்வான் பட்ட கஷ்டத்தை உணர்வார். ஒரு நல்ல படித்தவனாக இருந்தால் அவனுக்கு தெரியும் அது கஷ்டம். ஒரு கதை எழுதுகிறாள்னு வச்சுங்களேன், நன்னா பார்த்து நுணுக்கமாக கதை எழுதியிருக்கார். நமக்கு ரொம்ப கதையெல்லாம் பார்த்து நன்னா இருக்குதுன்னே சொல்ல தெரியாதுன்னு வச்சுங்க. அவர் இந்த கதையை கொடுப்பார். படித்து பார்த்தேன், கொஞ்ச நாள் ஒரு 4 பக்கம் படிச்சுட்டு கீழே வச்சுருவேன். அதுக்கு மேலே கொண்டாடுறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இவருக்கு அந்த கதையினுடைய பெருமையே தெரியாது. ஒரு கமக்கம் ஓஹோன்னு ஒரு ஸ்வரஸ்தானத்தை பிடிச்சின்னு அப்படியே சுற்றி பாடுறா. சஞ்சாரம் பண்ணுவாளோ இல்லை பெரிய வித்வான்கள்லாம். அதை போல் ஒருத்தர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எனக்கு நிஜமாவே சங்கீதத்தை பற்றி ஞான சூன்யம். அவர் அப்படி சஞ்சரிக்க கை காட்டுறார், கண்ணெல்லாம் சிரிக்கிறார், ஆஹா ஓஹோன்னு பண்ணுறாரு. இப்போ நான் இப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். தெரியாதே ஒன்றுமே எனக்கு. இப்போ அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அதை கொண்டாடுறதுக்கு அதை பற்றி கொஞ்சமாக எனக்கு தெரியணும் இல்லையோ? போனால் போகிறது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணுங்கிற தேவையில்லை. ஆனால் அதை மட்டம் தட்டக்கூடாது இல்லையோ? எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக என்னமோ இப்படி கை காட்டார், அப்படி கை காட்டுறார், கண்ணை நெரிக்கிறார், என்ன இப்போ சாதிச்சுட்டாருன்னு தெரியலையே என்ன நீ நினச்சிக்காதே. உனக்கு தெரியாட்டா தெரியாதுன்னு விடு. ஆனால் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அதை கொண்டாடுறதுக்கு புரிஞ்சுக்கோ. கொண்டாட தெரியலையா, இகழாமவனா இரு. அந்த அளவுக்கு தான் நம்ம செய்ய முடியும். இதில் வித்தியாசம் பாருங்க. ஒருத்தன் வித்வான் ஞானத்தை சம்பாதிச்சிருக்கான், கட்டப்பட்டு சம்பாதிக்கிறான்.
இன்னொருத்தர் பணத்தை சம்பாதிச்சிருக்கார். இந்த ரெண்டையும் சம்பாதிக்கிறதுல இருக்கிற வேறுபாடு பார்க்கலாமா? இது எப்படி அது எப்படியா இருக்கும்? ஏன்னா 2 பேரும் உழைச்சிருக்கா. பணத்தை சம்பாதிக்கிறவரும் உழைச்சிருக்கார், ஞானத்தை சம்பாதித்தவரும் உழைச்சிருக்கார். முதல்ல பணத்தை சம்பாதிக்கிறதே நிறைய கஷ்டம். அடுத்தது அதை வளர்க்கறது இன்னும் கஷ்டம். ஏன் சுவாமி பணத்தை சம்பாதிச்சிட்டா வளர்ந்துட்டே போகுமேனால் யார்கிட்ட போட்டு வைக்கிறதுனே தெரியலையே. இப்போ ஒரு பக்கம் போய் வட்டி நிறையா வேணும்னு கேட்டால் அசலே காணப்படுங்கிறான். அசல் அப்படியே இருக்கணும்னா வட்டியே தரமாட்டேன், உன் அசலை பாதுகாத்ததுக்கு எனக்கு வட்டி கொடுங்கிறான். அப்போ வளர்க்கறதுல ஆபத்து. சம்பாதிக்கிறதே இருக்கிறத கஷ்டம், வளர்க்கறதுல இருக்கிற கஷ்டம். உங்ககிட்ட அது இருந்ததுனால் ஊர் கண்ணடி கஷ்டம். எத்தனை பேர் பொறாமப்படுவா ஒருத்தர்கிட்ட அது பணம் இருந்ததுனாலே, இவர்கிட்ட இருக்காமே கொடுக்கலையாமே நான் வீணா போயிட்டா தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிப்பானோ இல்லையோ. இதெல்லாம் பணத்தை சேர்க்கறதுல கஷ்டம், வளர்க்கறதுல கஷ்டம். அசூயா பொறாமப்படுறது சேர்த்து வரும், எல்லா கண்ணையும் வாங்கணும். இந்த சிரமம் அத்தனை ஞான சம்பாதனத்தில் ரொம்ப குறைச்சல். ஏன்னா ஞானத்தை சம்பாதிக்கிறது கஷ்டமானால் அப்படி ஒன்றும் பகவத் விஷய ஞானம் சம்பாதிக்கிறது கஷ்டமே இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது பொறியியல் கஷ்டம் இல்லை, பொறியியல் சுலபம் ஏதோ நினச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. அதோட ஒப்பிட்டு பார்த்தா வேதம் சுலபம், திவ்ய பிரபந்தம் சுலபமா, அல்லது பொறியியலும் கணக்கு படிப்பும் கஷ்டமானு பார்த்தீங்கன்னால் தாராளமாக பகவானை கத்திக்கிற கீதை ரொம்ப சுலபம். அது கஷ்டமே படுத்தாது. ஏன்னா அது எனக்கு வெளியில் இல்லை, எனக்கு உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிற என்னை பற்றின படிப்பு ஆத்ம படிப்பாக இருக்கிறதுனால அது கஷ்டப்படுத்தாது. அதே இப்போ யாரோ ஒருத்தர் என்னமோ அணு ஆயுதம்னு கண்டுபிடிக்கணுங்கிறார், அதுக்காக ஓஹோன்னு ஆராய்ச்சினால் கொஞ்ச நாள் கழிச்சு எதுக்கு இதை நான் பண்ணிட்டு இருக்கேனே தெரியலையே, இப்போ எனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னு தோணிப்படாதா? அப்போ நான்கிற ஆத்மாவை பற்றின படிப்பு சம்பாதிக்கிறது சுலபம், வளர்க்கறது ரொம்ப சுலபம். ஓரளவு உங்களுக்கு ஞானம் வந்துடுத்துனால் கிடுன்னு வளரும் தெரியுமோ. அதுக்கப்புறம் இவாள்கிட்ட கேட்போம் தெரிஞ்சிடும். பளிச்சுன்னு யோசிச்சதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். படுத்துண்டா புரியும், எழுந்திருந்தா புரியும். இது தேவையில்லையே, வளர்க்குறதும் சுலபமாக இருக்குது. அதே ஞானிகள் பேரில் யாரானும் பொறாமப்படுவாளோனால் தெரிஞ்சிக்கவே மாட்டான். நீ கவலையே பட வேண்டாம். பணக்காரனை பார்த்தா பொறாமப்படுவா. நல்ல ஞானமாக அப்படியே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் 3 வேதம் அத்தியனம் பண்ணியிருக்காரானா நன்னா இருக்கட்டும் சுவாமி, நம்மளும் வேணா விழுந்து சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடலான்னு விடுவோம். ஏன் அது உங்ககிட்ட இல்லையேன்னு பொறாமை இல்லையான்னார். நான் பொறாமையே படுறதே இல்லை சரிமோ. அவர்கிட்ட இருக்கிற சொத்தை பற்றி எனக்கு என்ன கவலை, இப்போ தாராளமாக இருக்கட்டும் விடுவோம். ஏன்னா ஒரு எழுத்து வரப்போகிறது இல்லைன்னு தெரியும். இப்போ அப்போ எதுக்கு வீணாம மெனக்கடணும்? அவர்கிட்டே இருக்கட்டும், நல்லவராக இருக்கட்டும், அவர் பொய்யே சொல்ல மாட்டாராம்னால் வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி இருக்கட்டும். இப்போ எனக்கு போய் சொல்லத்தான் வருதுன்னுட்டால் அப்போ கஷ்டம் இல்லை, பொறாமையே பட மாட்டா பாருங்க. சொத்துன்னு சொன்னால் பொறாமை. ஆனால் இதில் என்ன ஒரு சிரமம்னால் ஞானத்தை சொத்தாக வச்சுட்டு போக முடியாது. பணத்தையும் வீட்டையும் அடுத்த தலைமுறைக்கு சொத்து வைக்கலாம். பணத்தை எழுதி வச்சுட்டீங்களா ஜாக்கிரதையாக இருக்கும். வீட்டை வாங்கி வச்சிருக்கீங்களா, நம்ம எப்போ போவோன்னு பார்த்து பிள்ளை வாங்கிட்டு போடுவோம். இவன் காத்துட்டே இருப்பான், என்ன இன்னும் மூச்சு இழுத்துட்டே இருக்கே, இவருக்கு எப்போ புறப்படுவாருன்னே தெரியலையே. இப்போ இவர் கடன் இல்லாத வீட்டை வச்சிருக்கணும். எல்லாரும் இப்போ முக்கால்வாசி கடனை வாங்கி வீட்டை வாங்கி விட்றா, இவரை தானே அதை எந்தல்ல வச்சுட்டாருனான்னு பார்த்துட்டு இருப்பான். இதே போல் ஒரு தந்தை நல்ல ஞானம் சம்பாதிச்சிருக்கார். அவருக்கு என் அடுத்த தலைமுறைக்கு பொன்முடி பாட்டு இந்த ஞானத்தை கொடுத்து போயிடணும்னு நினச்சா கொடுக்க முடியுமோ? பண்ணவே முடியாது. அவரை கடைசியில் தகனத்துக்கு சித்தையில் ஏற்றி நெருப்ப பிள்ளை வச்சான் பாருங்க, அவ்வளோதான். அத்தோட சாம்பலோட சாம்பலா சரீரமும் போயிடும், அவர் சம்பாதிச்ச அத்தனை ஞானமும் சாம்பல். அதை இல்லை குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. என்ன கையெழுத்து முதல்ல புரியணுமே. அவர் குறிப்பு எழுதி வச்சிருக்கலாம். அவர் எந்த நினைவில் என்ன பொறி தட்டினாப்பில் எப்போ எழுதினார் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அது அவருக்குன்னு இருக்கிற தனி சக்தி. அதனால் ஞானத்துக்கு பெருமையும் இருக்குது, கட்டமும் இருக்குது. சுலபமாக சேர்த்துடலாம், வளர்த்துக்கலாம், பொறாமப்பட மாட்டா வாஸ்தவம். ஆனால் வச்சுட்டு போகலாமான்னு பார்த்தால் வைக்க முடியாது. அந்த பரிசிரமத்தை அந்த பிள்ளை பட்டாத்தான் அப்பானுடைய சொத்து கிடைக்கும். மற்றதையும் கஷ்டப்படாமல் அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு வந்துடும். ஆனால் இது மட்டும் சமப்பட்டாத்தான் அவனுக்கும் வரும். ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் அப்பா நன்னா சமப்பட்டு சம்பாதிச்சாரான், எனக்கு தானே வந்துரும்னு சொல்ல முடியுமா? வரவே வராதே. இப்போ அது ஊர் என்ன சொல்லணும்னால், அப்பா என்ன வித்வானாக இருந்தார் தெரியுமோ, சேர்த்து வச்சு பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு வேற சொல்லுவா. இப்போ ஏதானு பெரிய வித்வானுடைய மகனாக இருந்து நம்ம தப்பு பண்ணால் நம்மோட போகாதது, சேர்த்து வச்சு அவருக்கு பிள்ளையா பிறந்துட்டு இப்படி பண்ண வேண்டாம், கொஞ்சமான அவர் பேரை காப்பாற்றிருக்கலாமோ இல்லையோன்னு பார்ப்போம். அப்போ எதிர்பார்த்து கூடி போயிடுற சொல்லியோ. நாமா வித்வானாக இருந்தால் பாதி எதிர்பார்ப்பு, வித்வானுடைய பிள்ளை வித்வானாக இருந்தால் முழு எதிர்பார்ப்பு வரும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். பேரை காப்பாற்றுறதுனால் படிப்பில் பேரை காப்பாற்றுறது இல்லை, பண்பில் பேரை காப்பாற்றணும் இல்லையோ. அவர் அப்படி வாழ்ந்துட்டு போயிருக்கார், இவன் இப்படி வாழறானேன்னு சொல்லிட மாட்டாளா? அதனால் எப்போதுமே ஞானம் சம்பாதிக்கணும், சேர்க்கணும், வளர்க்கணும். எல்லாத்த விட பிரத்தியாருக்கு அதை கொடுக்க வேண்டும். இருக்கிறச்சே கொடுக்கலாம்.
பொதுவாக வீட்டை எல்லாரும் என்னன்னு எழுதி வைப்பாள்னால், நான் இருக்கும் வரைக்கும் நான் அனுபவிப்பேன், என் காலத்துக்கு பின் உனக்கு, இதுதானே உயில் எழுதுவா. ஆனால் ஞானத்தில் எப்படின்னால், நான் இருக்கும்போது உனக்கு கற்றுக் கொடுத்துட்றேன், என் காலத்துக்கு பின்னாடி கிடைக்காது. நேர் மாறுதல் பாருங்க. இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு. இப்போ ஊர் சொத்தாக இருந்தால் நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் பண்ணுவேன். கேட்குறாளே, நீங்கள் எங்கேயானு போய் முதலீடு போடச்சேவே உங்களுக்கு உங்கள் போனிட்டுனா ஒருவேளை நடக்காத பட்சத்தில் உங்கள் உயிர் பிடிந்து விடுமானால் இந்த பணத்தை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும்னு கேட்குறா. உடனே நம்ம மனைவி பேர், பிள்ளை பேர், அது இது எத்தியோன்னு போட்டு வச்சுடுறோமோ இல்லையோ, இப்போ போயிடும். அதே போல ஆச்சாரியனுக்கு ஞானத்தை உபதேசிக்கிறார். சட்டென்று நீ பரம விதித்திடும் பட்சத்தில் இந்த ஞானத்தை யாருக்காக எழுதி வைக்க வேண்டும்னு கேட்பாளா? இன்னாருக்கு எழுதி வைன்னு சொல்லத்தான் முடியுமா? ஒன்றும் நடக்காது. எனக்கு கொடுத்தா எனக்கு, நான் வேணும்னா நான் உயிரோடு இருக்கிறச்சே தான் அடுத்தவனுக்கு கொடுக்க முடியுமே தவிர, நான் புறட்டு போன விற்பாடு ஒரு எழுத்து புரியவே போகிறதில்லை. அப்பேற்பட்ட மூளையாக இருந்திருக்கும். என்னமா யோசிச்சார், என்னமா பஞ்சாயத்து சொல்லுவார், எப்படி கனம் சொல்லுவார் சுவாமி, அவ்வளோ நன்னா சொல்லுவார். மூச்சு அடங்கி தொல்லையோ, அதுக்கப்புறம் வெறும் பிரேதம், தீட்டு, தொடாதே, எரிச்சிட்டு வந்துடும், அவ்வளவுதான். அப்போ அது எங்கே போச்சு? இந்த உடம்போட தானே சொல்லியிருந்தார்னார். உடம்போட யார் சொல்லியிருந்தா? உடம்பு சொல்லலையே, ஆத்மானா சொல்லியிருந்தார். ஆத்மா சொல்லுவதற்கு உடம்பை எடுத்திருந்தாரே தவிர உடம்பு சொல்லவே இல்லை, வாய் சொல்லவே இல்லை. அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு தான் அத்தனை பேருமே. அவர் போக மாட்டார். அதனால தான் அவர் இருக்கும்போது, சரீரத்தோடு இருக்கும்போது நாம் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுகிறோம். அதே மாதிரி இப்போ சொத்தாக இருந்ததுன்னா இன்னொரு கட்டம், அடுத்த தலைமுறைக்கு வைக்க முடியாதே தவிர சொத்து திருட்டு போகும். ஞானம் திருட்டு போகுமான்னா, நானா கொடுத்தாலே ஒழிய ஒருத்தர் வாங்கவே முடியாதது. நான் பார்த்து இந்தாருன்னு கொடுத்தா வாங்கிக்கலாம். அது இல்லை இல்லை, இவர்கிட்ட நான் ஞானத்தை திருடின்னு வந்துட போகிறேன், யாரும் வரவும் போகிறதில்ல. அப்படிலாம் நீ ஒன்றும் கட்டமே படாதீங்க. அதை போய் இவர்கிட்ட ஞானம் நிறையா இருக்கான், அவருக்கு தெரியாமல் நாம் எடுத்துன்னு வந்துடுறோம்னால், அப்படி ஒருத்தனுக்கு ஆசை இருந்தால் ஆச்சாரியர்கள் தாங்களே மனம் திறந்து கொடுத்துருவா. இவன் வரமாட்டேன் தானே அவள் வருத்தமே பட்டுன்னு இருக்கா. இப்போ வால்மீகிட்ட ராமாயணம் படித்து முடித்தோம். உமக்கு எதாவது நான் கொடுக்கணும் சுவாமி, குரு தட்சிணை கொடுக்கணும், என்ன வேணும்னால் இன்னொரு தானே ராமாயணம் படின்னு வரும். அவர் தட்சிணையெல்லாம் கேட்கவே மாட்டார். நான் எழுதி வச்சதே உனக்காகத்தான், நீ கொடுத்து எனக்கு ஒன்று ஆக வேண்டாம்ப்போ. ஒரு தரம் படித்ததை இன்னொரு தரம் படி, இன்னொரு தரம் படி. ஒவ்வொரு தரம் படிக்கச்சேவும் புதுசு புதுசாக அர்த்தங்கள் தெரிய வரும் இல்லையோ. அதனால வித்வான் தான் பட்ட சிரமம் தனக்கு தெரியும், இன்னொரு வித்வானுக்கு தான் இவன் சிரமப்பட்டது தெரியும். ஆனால் எனக்கு அந்த அறிவு இல்லைன்னு வச்சுங்கோ, நான் அந்த இன்னொரு வித்வானை பற்றி தெரிஞ்சிக்கவே மாட்டேன். வித்வத் ஜனங்களின் பெருமை வித்வத் ஜனங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு அழகு. இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார். ந அதிச்சராமி தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச ந அதிச்சரித்தவ்யா துவயேயம் ந அதிச்சராமி. கன்யாதானம், இது கல்யாணத்தும் போது வர்ற மந்திரத்தை சொல்கிறார். இப்போ ஒரு பெண்ணை பிள்ளைக்கு கன்யா பிரதானம் பண்ணுறாலும் இல்லையோ, வரப்பிரேஷனம்னு ஒன்று, கன்யாதானம்னு ஒன்று. வரப்பிரேஷனம்னால் இந்த வரனை என் பெண்ணுக்காக நான் பிரார்த்தித்து பெறுகிறேன்னு மாமனார் சொல்ல வேண்டியது. கன்யாதானம்னா இந்த பெண்ணை இந்த பிள்ளைக்கு கொடுக்கிறேன்னு சொல்கிறது. ஒன்று வரப்பிரேஷனம், இன்னொன்று கன்யாதானம். அப்படி பண்ணச்சே இவர் சொல்கிறார். அப்போது ஒரு தகப்பனார் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை கையில் கொடுக்குறாரோ இல்லையோ, அப்போ அந்த மாப்பிள்ளை அதை ஏற்றுக்கிறாரா? அப்போது பெண்ணுடைய தகப்பனார் ஒரு விஷயத்தை அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசத்தை அவன் கேட்டுக்கணும். அப்போ என்ன உபதேசம் பண்ணுறாருன்னு தான் அதை சொல்கிறது. தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச ந அதிச்சரித்தவ்யா துவயா ஐயம். என் பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேனே, இவளை தர்ம காரியத்திலோ அர்த்தம் பொருளிலேயோ விருப்பம் காமத்திலேயோ நீ எக்காரணம் கொண்டு தாண்டி நடக்கவே கூடாது. நான் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூணிலேயும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பெண்ணை தாண்டி நீ நடக்கக்கூடாதுன்னு உபதேசிக்கிறார். உடனே அந்த பிள்ளை பதில் சொல்லணும், நாதி சராமி, நான் தாண்டி நடக்கவே மாட்டேன். தாண்டி நடக்கக்கூடாதுன்னு மாமனார் சொல்கிறார், தாண்டி நடக்க மாட்டேன்னு பிள்ளை ஒத்துக்கணும். பெரிய உடன்படிக்கை இது. ஏன்னா அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், இவன் இதை ஒத்துக்கிறான். இன்னைக்கு எல்லா சத்தத்துக்கு நடுவில் இந்த ரெண்டுமே நமக்கு அது கேட்காது. முதல்ல அவனுக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, மாமனாருக்கும் தெரியாது, மாப்பிள்ளைக்கும் தெரியாது. அப்போ அவர் ஏதோ சொல்லுவாரானால், அவர் சொல்லுவார்னா எல்லாமே வாத்தியார் சுவாமி தான் சொல்லுவார். இது என்ன மாப்பிள்ளை சொல்ல போகிறானா மாமனார் சொல்ல போகிறானா? இப்போ இவர் என்ன சொல்லிப்பார்னா, இந்த பெண்ணை தர்மத்திலோ அர்த்தத்திலோ காமத்திலோ நான் தாண்ட மாட்டேன், தாண்டக்கூடாது அவரே சொல்லிப்பார். தாண்ட மாட்டேன் அவரே சொல்லிப்பார். அப்போ மாமனார் மாப்பிள்ளையும் யாரோ வந்தால் கை குலுக்கிறதுன்னா இருக்கா? வந்தவாளுக்கு கை குலுக்கிறதுக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்கு. நான் இதை தாண்டுவேனா மாட்டேனா எப்போ சொல்ல போறா? அதனால கல்யாண காலத்தில் மந்திரம் ரொம்ப முக்கியம். உங்கள் கை குலுக்கெல்லாம் 2 நாள் கழிச்சு வச்சுங்க. யாரும் குலுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. இப்போ கை குலுக்கிறதே நமக்கு புதிய கலாச்சாரம், அது நம்மளது இல்லை. நமஸ்காரம் தான் நமக்கு இருக்கிற கலாச்சாரம். இப்படி ஏன் தெரியுமா கை கூப்புறோம்?
கூப்பினைக்குள்ள ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே, அதுக்கு தான் கை கூப்பிட்றோம். என்னிடத்துல ஒன்றுமில்லேன்னு சொல்கிறது கை கூப்பிடுவோம். இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருக்கிறது தான் அவன் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கா. நம்ம நாட்டில் இந்த சந்தேகம் நம்ம எப்பவுமே பட்டதே இல்லை. யாரையும் நம்பித்தான் வாழ்ந்திருக்கோம். அது புரியாமல் நம்ம என்னமோ அதுதான் வசத்தியான கலாச்சாரம் சுவாமி, கை குலுக்கு இதெல்லாம் நம்ம கை கூப்பிட்றா நமஸ்காரங்கிறப்போ தெய்வத்தினிடத்தில் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மகிட்ட பண்ணிட்டு இருக்கா, ஏன் தெரியலேன்னு நம்ம குற்றமே சொல்லிட்டு இருப்போம். அப்போ என்ன கலாச்சாரம் நாம் வச்சுட்டு இருந்தோம்னாலும் அர்த்தத்தோடு தான் இன்னி வரைக்கும் வச்சுட்டு இருக்கோம். அது அர்த்தம் தெரியாதவர்களுக்கு வேணால் அது தப்புன்னு படலாமே தவிர இல்லாத விட்டுடுவோமா? அப்போ இந்த பிள்ளை சொல்லணும், மாமனாருக்கும் அர்த்தம் தெரியணும், மாப்பிள்ளைக்கும் அர்த்தம் தெரியணும்.